ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ஒரு 4 கட்டி சின்ன சைஸில் பெருங்காயத்தூளை நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு இது கூட 2 டம்ளர் கருப்பு உளுந்து போட்டிருக்கேன். உடைச்ச கருப்பு உளுந்து. இதை நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கங்க. 1 கப்பு, அதே கப்பு நீங்கள் எந்த கப்பு கலக்குறீங்களோ 2 கப்பு உளுந்து, 1 கப்பு கடலைப்பருப்பையும் நல்லா வறுத்து எடுத்துட்டு 1 கப்பு கொள்ளு அதையும் வறுத்து எடுத்துட்டு, இப்போ பாருங்கள் 1 கப் பாசிப்பருப்பையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு, பொடிக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 25 காஞ்ச மிளகாய். இப்போ வர காஞ்ச மிளகாய் காரமே இல்லை, அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கங்க. காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாப்புல போட்டு வறுத்துட்டு, அது கூட கருவேப்பிலையும் போட்டு வறுத்துக்கலாம். எள்ளு 1 டம்ளர் எள்ளையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு, காஞ்ச கருவேப்பிலையும் போட்டு நல்லா மொறுன்னு வறுத்து எடுத்துகிட்டு, எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா மொறுன்னு வறுத்து எடுத்துக்கங்க. எல்லாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணிவிட்டு, கடைசியில் எள்ளையும் போட்டு பவுட்ரு பண்ணிடுங்க. ஃபஸ்ட்லேயே பவுட்ரு பண்ண வேண்டாம். எல்லா பொடியும் பவுட்ரு பண்ணிவிட்டு கடைசிலேயே எள்ளை போட்டு பவுட்ரு பண்ணிங்கன்னா சூப்பரான